பிரைஸ் தி லார்ட். யாரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்து. இன்றைக்கு ஆண்டு தருகிற தீர்க்கதரிசன வார்த்தை உபாகம் புஸ்தகம் 10 அதிகாரம் 8 வசனம். Deuteronomy chapter 10 verse 8. அக்காலத்திலே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறதற்கும் இந்நாள் வரைக்கும் நடந்து வருகிறது போல கர்த்தருடைய சந்நிதியில் நின்று அவருக்கு ஆராதனை செய்வதற்கும் அவர் நாமத்தை கொண்டு ஆசீர்வதிப்பதற்கும் கர்த்தர் லேவியின் கோத்திரத்தை பிரித்தெடுத்தார். லேவியின் கோத்திரத்தை பிரித்தெடுத்த நோக்கமே கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு. லேவியருக்கு கர்த்தரே பங்கு. 12 கோத்திரத்தின் பங்கும் லேவியருக்கு போய் சேரட்டும். இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களை அப்படி பயன்படுத்துவாராக. கர்த்தர் சொந்தம் பாராட்டுகிறார். கர்த்தர் லேவியின் கோத்திரத்தை பிரித்தெடுத்தார். பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கோத்திரம். மற்றவர்கள் போல் அல்ல. யுவர் காலிங், யுவர் டிராவலிங், யுவர் டைரக்ஷன் டோட்டலி செப்பரேட்டட் ஃபார் காட் அண்ட் ஹிஸ் க்ளோரி. வாழ்க்கையில நீங்கள் நினைக்கிறது போல் அல்ல, கர்த்தர் நினைக்கிறது போல்தான். நீங்கள் விரும்புகிறது போல் அல்ல, தேவன் திட்டமிட்டது போல்தான். ஆகையால் உங்களுக்கு பிரித்தெடுக்கப்பட்ட பாத்திரமாய் இருப்பாய் என்று சொன்னால் கர்த்தருடைய திட்டம் மாத்திரம்தான் உங்கள் வாழ்வில் நடக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்ய வல்லவராக இருக்கிறார். Not by your plan, not by your mind, not by your flesh, by the grace the things will be happen. பரலோகம் திறக்கப்பட்டதை பார்க்கிறேன். இந்த நாளில் என் கர்த்தர் உங்களுக்கு தருகிற வார்த்தை அதுதான். கர்த்தர் உங்களுக்கு கொண்டு செய்கிறதை செய்து முடிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமே நீ. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், கர்த்தரால் மட்டும் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். You are very special, chosen by God. நீ விசேஷித்தவன், தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். அது மறந்து போகாது. வேலையில இருக்கலாம், பெரிய பெரிய ஜாப்ல இருக்கலாம், பெரிய பெரிய ஆபீஸ்ல இருக்கலாம், பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட்ல இருக்கலாம், டாப் லீடர்ஸ் மத்தியில இருக்கலாம். You should understand you are separated for God, for his glory. நீ புரிந்து கொள்ள வேண்டியது, நீ கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்டவன், தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காய் பிரித்தெடுக்கப்பட்டவன். சோ உலகத்தானை போல நீங்க பேசவும் நடக்க முடியாது. உலகத்தான் போல இருக்க முடியாது. உலகத்துக்குள் தான் இருக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாய் இருக்கத்தக்கதான வாக்கியத்தை தருவாராக. Take this prophetic word. இந்த நாளில் பிறந்த நாள், திருநாள் காண்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். வியாதி நீங்கினதற்கு ஸ்தோத்திரம். Heal in Jesus' name. Amen, amen, amen. God bless you. Have a blessed day.